என்னுடைய பேர் சூனாநிதாபன். நான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மானிப்பாய் கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய சிறுவயது காலத்தில் நான் நன்றாக பேசுகிறேன், பேசும் ஆற்றலை கொண்டவனாக இருக்கின்றேன் என்று எனது சகோதரியை எனக்கான முதல் ஆதரவையும் முதல் அடித்தளத்தையும் உருவாக்கி தந்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். நான் அறிவிப்பாளராக முதல் சந்தர்ப்பத்தினை எங்களது கிராமத்தில் இருக்கும் கிருஷ்ணர் ஆலயத்தின் நிர்வாக சபையினர் எனக்காக உருவாக்கி தந்தார்கள். அதன் பின்னராக ஆலயங்களில் அறிவிப்பாளராக எனது கடமைகளை ஆற்றியிருந்தேன். பின்னர் எனது அடுத்தடுத்த காலகட்டங்களில் எனது குடும்ப உறவுகளின் சுபகாரியங்கள், திருமண பந்தங்கள் ஆகியவற்றில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. நான் அந்த இடங்களில் நேரடியான நிகழ்வுகளை சந்தோஷமான தருணங்களாக பகிர்ந்திருந்தேன். பின்னர் எனது உயர்கல்வியை முடித்துவிட்டு எனது வாழ்க்கையில் முதல் தடவையாக ஊடகத்துறை நோக்கி முதலாவது காலடி எடுத்து வைத்தேன். செய்தி வாசிப்பாளராக எனது பணியினை ஆரம்பித்தேன். இவ்வாறான எனது ஒரு பயணத்தில் முக்கிய செய்திகளை வாசிக்கும் பொழுது தவறுதலாக சில வார்த்தைகளை பேசும் சந்தர்ப்பங்களில் எனது முகாமையாளர் என்னை அவமானப்படுத்திய நேரங்களும் இருந்ததுண்டு. பின்னர் சில பொது இடங்களில் பேசும் பொழுது சிலர் என்னை இந்த வேலைக்கு தகுதியற்றவர் என கூறியதும் எனது காதுக்கு வந்ததுண்டு. மேலும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிற மொழிகளிலும் என்னால் அறிவிப்பாளராக இருக்க முடியாத தருணங்களில் பல அவமானங்களையும் சந்தித்திருந்தேன். 2021 எனக்கு இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் நிலை உருவானது. பின்னர் அங்கு அரசு அறிவியல் துறையினை தெரிவு செய்திருந்தேன். எனக்கு மேடைகளில் அறிவிக்கும் முழுமையான வாய்ப்பினை எனது பல்கலைக்கழகம் எனக்கு உருவாக்கி தந்தது. பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் விழாக்களில் மேடை அறிவிப்பாளராக நான் முதல் முறையாக இணைந்து கொண்டேன். எனக்கான அங்கீகாரத்தையும் ஓர் அடையாளத்தையும் எனக்கு கிழக்கு பல்கலைக்கழகம் நிச்சயமாக உருவாக்கி தந்தது. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் காலகட்டத்தில் நிகழ்நிலை ஊடாக இயங்கும் வானொலிகளில் கடமையாற்றியிருந்தேன். முழுமையான நேரமாக அல்லாமல் பகுதி நேரமாகவே வானொலிகளில் நிகழ்நிலை ஊடாக எனது கடமைகளை பொறுப்பேற்றிருந்தேன். 2025 ஆண்டு தொடக்க காலகட்டங்களில் நான் செய்து வந்த நிகழ்ச்சி தொகுப்புகள் மற்றும் அறிவிப்புகளை பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும் மற்றும் எனக்கென்று சொல்லி சொந்தமான அடையாளம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ஸ் ஆஃப் எஸ்பி என்ற பெயரில் சமூக ஊடக கணக்குகளை ஆரம்பித்தேன். அதன் தொடர்ச்சியாக யூடியூப் சேனல் ஒன்றினை உருவாக்கியிருந்தேன். இதன் பின்னணியில் எனக்கான அடையாளத்தை உருவாக்கி அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலையில் என்னை காலம் முயற்சிக்கு என்று முதலிடம் வழங்கும் ஆர்ஜி மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடம் கொண்டு சேர்த்தது. 6 வருட பூர்த்தியை முன்னிட்டு நடாத்தப்பட்ட குரல் மகுடம் போட்டியில் நான் கலந்து கொண்டேன். நான் சமூக ஊடகங்களை அதிகமாக பார்வையிடும் சந்தர்ப்பத்திலே குரல் கலைஞர்களுக்கான போட்டியினை தேசிய ரீதியில் ஆர்ஜி மீடியா நிறுவனம் நடத்துவதை நான் அறிந்து கொண்டேன். அந்த போட்டியில் கலந்து கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் வெற்றி பெற்றுக்கொண்டு சிறந்த 100 வெற்றியாளர் என்ற ரீதியில் கொழும்பு பொது நூலகத்தில் இடம்பெற்ற விருது விழாவில் நான் கலந்து கொண்டேன். அதன்போது அங்கு இடம்பெற்ற போட்டியிலே எனது தனித்துவத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். குறிப்பாக இந்திய சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் போல் குரல்களை மாற்றியும் பேசியிருந்தேன். இறுதிச் சுற்றுக்காக சிறந்த அறிவிப்பாளர்கள் 10 நபருக்குள் ஒருவராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். இந்த வெற்றியானது தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் தொடர்ச்சியாக செய்து வரும் காலகட்டத்தில் எனக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் கிடைத்த வெற்றியாக பார்த்தேன். பின்னர் காலகட்டங்களில் என்னுடைய சொந்த முயற்சியில் தனியார் கல்வி நிலையம் ஒன்றினை உருவாக்கியிருந்தேன். நிகழ்நிலை ஊடாக அங்கு போட்டிகள் மற்றும் மாணவர்களுக்கான திறமைக்கான களம் ஆகியவற்றை ஒழுங்கமைத்து பின்னர் மாணவர்களை ஊக்குவிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தவும் அவர்களுக்கான களங்களை அமைத்து கொடுக்கவும் நிகழ்நிலை ஊடாக இன்றும் செயற்பட்டு வருகிறேன். இதனுடைய ஆரம்ப கட்டமாக உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை நடத்தி வருகின்றேன். 2026 ஆண்டிலே குரல் கலைஞர்கள் என்ற ரீதியில் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வில் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான தருணம் விளம்பரப்படுத்தல் நிகழ்ச்சி ஒன்றை செய்திருந்தேன். இதன் மூலம் விளம்பரப்படுத்தலுக்கு தேவையான குரல் பதவிகளை நான் வழங்குவதற்கு என்னுடைய முயற்சிகளை எடுக்க தொடங்கினேன். இவ்வாறான காலகட்டங்களை அடுத்தடுத்து என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணத்தில் குரல் மகுடம் போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த குரல் கலைஞர் 10 நபர்களுக்குள் நான் தெரிவு செய்யப்பட்டு இன்று இறுதிப் போட்டியை நோக்கி நகர்கின்றேன். அந்த வகையில் சிறந்த குரல் கலைஞர் என்ற பெயரினை நான் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்மனதின் விருப்பம். இறையர்களுடன் நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்று ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையில் முயற்சிக்கு என்று முதலிடம் வழங்கும் ஆர்ஜி மீடியா நிறுவனத்துடன் இணைந்து இறுதிப் போட்டியிலும் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி குரல் கலைஞர் என்ற ரீதியில் என்னுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு அத்திவாரமாக இருப்பதற்கு எனக்கு கிடைக்கப் போகும் இந்த வெற்றி நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கான ஆதரவினையும் வெற்றியினையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். இறைவனுடைய பரிபூர்ண அருளுடன் நிச்சயமாக இந்த வெற்றி என்னை வந்தடையும் என்று ஆழமாக நம்புகிறேன்.